பிரகாஷ் இந்த பாடல் இந்த படத்தை எடுத்து முடிச்சு சாங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் நடத்தி கிட்டத்தட்ட படம் முடியும் தருவாயில் இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வரவழைச்சு முக்கியமாக படத்தில் பணியாற்றின டெக்னீஷியன், நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாரையும் வரவழைச்சு அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி சினிமாவில் இருக்கும் முன்னோடிகள், பெரியவர்கள் அவர்களை மேடைக்கு அழைத்து எல்லாருக்கும் அவங்க இது கௌரவித்து விழாவை நடத்துகிறார். இது மரபு. நான் இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதாவது எனக்கு என் தனிப்பட்ட முறையில் நான் செல்லும் இந்த மாதிரி ஆடியோ விழாவுக்கு முதலில் சென்று அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளரை கௌரவிக்க வேண்டும் என்று இனிமேல் ஒரு கொள்கையாக எடுத்துக்கொள்கிறேன். இதில் முதல் தடவையாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாரும் தெரியாது, இருந்தாலும் அவரை முதலில் கௌரவிக்க வேண்டும். ஏன் கௌரவிக்கணும்னா இது நியாயமா செய்ய வேண்டியது யாருன்னா நம்ம தொழிலாளர்கள், அதாவது பெப்சி சார்ந்தவர்களும் படத்தில் பங்கு பெற்ற இணை துணை எல்லா நடிகர் நடிகைகளும் அவங்க தான் அவங்களை கௌரவிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு 100-150 பேர் பலன் பெற்றிருப்பார்கள். ப்ரொடியூசரிடமிருந்தும் நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சிருக்கு. அது மாதிரி இப்போ அதுதான் மிகப்பெரிய முக்கியம். அதனால அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய கௌரவத்தை கொடுக்க, அதாவது இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அனைவர் சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் இந்த பணி வளர்ந்த புண்ணிய மேடையில் இருக்கும் சரஸ்மா அவர்களுக்கும், KR சார் அவர்களுக்கும், டெல்லி கணேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த படத்தோட ஹீரோ மிதுன் ரொம்ப நல்ல நண்பர். அவரோட என்னோட ஃபாதர் நாகராஜன் சார் ரொம்ப நல்ல நண்பர். ஆக்சுவலாக ஒரு 4 மாதம் வெயிட் பண்ண சொன்னேன் நான் அவரை என்னோட படத்தில் மனம்பத்தி பரவாயில்லை நடிக்கிறதுக்காக. அப்போ அந்த நேரத்தில் வேறு ஒரு படம் கமிட் பண்ணார். அந்த தயாரிப்பாளரும் என்னை விட்டு விளைவிச்சுன்றதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் மிதுனுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக நாம ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இந்த படத்தோட இயக்குனர் புதிய இயக்குனர் மாதிரி எனக்கு தெரியல. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு முக்கியமாக இசையமைப்பாளரை பற்றி பேசணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல் அதை விட சிறப்பாக இருந்தது. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கான அத்தனை விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. டெல்லி கணேஷ் சார் என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பர், அவருடைய சன்னில்லாவோட பிரதர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு இறைவனை வேண்டி வணங்குறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டீமு எல்லாம் இருக்கும்போது சீன் ஏதாவது புதுசாக ஒரு சீன் சொன்னாங்கன்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு சீனை தவிர. அது என்ன மாதிரி சீன்னா, ட்ரெயினில் ஒரு சீன் சார் அப்படின்னா சத்தியமாக யாருமே ஒத்துக்கவே மாட்டோம். டைரக்டரை ஃபஸ்ட்டு நானே ஒத்துக்க மாட்டேன். வேணாம், அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ட்ரெயின் எடுக்கணும், எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எடுக்க முடியாது, வேணாம், வேற சீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படமே ட்ரெயினில் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரொடியூசருக்கு தான். ஏன்னா ஒரு தில்லு வேணும்ல. நம்ம ஒரு சீன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு சாங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு படத்தை மொத்த படத்தையும் ட்ரெயின்லேயே வச்சு முடிச்சிருக்காரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் புது இயக்குனர், அதாவது ராஜேஷ்குமார் புது இயக்குனராக இருந்தும் ரொம்ப தில்லா அது பண்ணியே தீர்வேன்ட்டு அழகா பண்ணி முடிச்சிருக்காரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல ஹீரோவை நடிச்ச மிதுன் அண்ட் ஹீரோயின் குட் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு விழா நாயகன் விஜய் பெஞ்சமின், நைஸ் சாங்ஸ். இந்த டீம் அவ்வளோ பேர் எவ்வளோ உழைச்சிருப்பீங்க என்னன்னு தெரியும். ஏன்னா ஜான் பிரிட்டோ, ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ்வளோ உழைச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாமே
அப்பப்போ மிதுன் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், சார் அவ்வளோ கஷ்டப்படும் சார், இன்னைக்கு அவ்வளோ பண்ணோம் சார், டைரக்டர் எங்களுக்கு அப்படி பண்ணார் சார், ஒவ்வொன்றா எனக்கு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம், இந்த ஆடியோ மட்டும் இல்லை, இந்த படமும் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு இந்த படம் ப்ளஸ் இந்த ஆடியோ ரிலீஸ் இப்போ இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். அது கண்டிப்பாக சரத் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா சென்னையில் உள்ள படம் பார்த்துட்டு தான் டைரக்டர் ராஜேஷ் வந்து என்னை கூப்பிட்டாரு. படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் வேணும். என்ன ஸ்டார்ட் பண்ணி விட்டது அங்கிள் தான். தேங்க்யூ அங்கிள். அண்ட் கேஆர் சார் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்காரு. அந்த டெல்லி கணேஷ் சார், எலில் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எலில் சார்லாம் இன்னைக்கு பேசுனது பார்க்கும்போது. அதனால எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியல. நல்ல விஷயமா நடக்கும்னு நினைக்கிறேன். சிக்கிக்கு சிக்கிக்கிச்சு இந்த படம் முழுக்க முழுக்க ட்ரெயின்லும் போது நான் கதை கேட்கும் போது எப்படிலாம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு பொண்ணு முன்னாடி உட்காந்துருக்கோம். ஸோ அந்த பொண்ணு பார்த்து நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு போகணும், ட்ரெயின் இறங்குறதுக்குள்ள அவளை நீ ஓகேன்னு சொல்லி ஆகணும், அந்த மாதிரி நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டாரு. நமக்கு சும்மாவே ரொமான்ஸ் வராது, எப்படிடா நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகுமான்னு பார்த்தேன். பட் டைரக்டர் எனக்கு நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணாரு, நிறைய எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தாரு. வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது சார், நம்ம பத்திரிகையாளர் நண்பர்களா இருக்காங்க. அதனால வந்து ஸோ நல்லா இருந்தது. படம் ஃபுல்லா ஒரு 30 days ஷூட் பண்ணோம். எப்படி போனோம், எப்படி முடிஞ்சுனே தெரியல. டக்குன்னு முடிச்சாச்சு. கேமராமேன் மிஸ்டர் ராஜேஷ் ரொம்ப நல்லா ஃப்ரேமிங் எல்லாமே வந்து அவங்களை ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் இன்னைக்கோட ஹீரோ விஜய் பெஞ்சமின், எங்க இருக்கான்னு ஒரு பெரிய சிஸ்டர் தான். எனக்கு ஆக்சுவலி கதை கேட்கும் போதே வந்து டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போதே கதை போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல சாங் வருமோ அந்த இடத்துல வந்து சாங்கோட பிளே பண்ணி காமிச்சாரு. அப்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது நடிச்சுக்கிடுச்சு குட்டிகாரனை போட்டு இந்த படத்தை வாய்ப்பு வாங்கிடணும்னு நினைச்சேன். அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருச்சு. படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2014 எனக்கு ஒரு நல்ல படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மிருதுலா அண்ட் அதை என் கூட கோ-ஆர்டிஸ்டா பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ஒரு ஹீரோயின் அண்ட் இன்னொரு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு. அந்த வகையில நம்ம ஒரு நியூ கை அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பா அது 2014 ஒரு நல்ல படமா, ஒரு செம ரொமான்டிக் படம். சார் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டுன்ற மாதிரி தான் ஒரு படம் வரும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். முதல்ல ஹலோ சொல்றதா தான் இருந்தது, ஆனா வரும்போதே இங்கிலீஷ் சொல்லக்கூடாதுல்ல. யூஸ்வலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன். அண்ட் மேடையில் இருக்கவங்களுக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். யூஸ்வலி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இருக்கும்போது ஹீரோயின் வரும்போது தான் ரொம்ப ஆஷ்பஷா பேசுறது, இங்கிலீஷ் பேசுறது, எல்லாரும் வந்தாச்சு இங்கிலீஷ். ஐ எம் ஆல்சோ லைக் தட். ஐ எம் மலையாளி. அவளெல்லாம் தமிழ் தெரியாது, அது தப்பான தகவல் நினைக்கிறேன். அவளெல்லாம் தமிழ் தெரியாது. படத்தை பற்றி பேசணும்னா ஐ எம் ஸோ லக்கி டு ஹவ் ஒர்க்ட் வித் திஸ் டீம். மாமா மாமான்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நீங்க ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாம் மாமா. அவங்க ரொம்ப மாமான்னா தாய் மாமா. ஐயா தமிழை கெடுக்காதீங்க. நல்ல மாமா, தாய் மாமாங்கிறத மாமா மாமான்னு ஆக்கிட்டாங்க. ஆமா, தகவல் தப்பு, ஆல்ரெடி ப்ரூவன். ஓகே, ஐ மீன் மாம்ஸ். ஸோ அங்கிள் மாம்ஸ் தான் எல்லாரும் கால் பண்ணுவாங்க. ஐ எம் ஸோ லக்கி டு ஹவ் ஒர்க்ட் வித் தி டீம். படம் வந்து மிதுன் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்லேயே தான். ஸோ எந்த அளவுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும், அதெல்லாம் ராஜேஷோட பிகர் சேலஞ்ச். எல்லாரும் ராஜேஷை வீக்கெண்ட் டிரெக்டர்னு கால் பண்ணுவாங்க. ஏன்னா துபாயில் ஒர்க் பண்ணுற வீக் டேஸில் ஃப்ரைடே சாட்டர்டேனா ஹில் பி இன் சென்னை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆன் அண்ட் ஆஃப் ட்ராவல் பண்ணி செஞ்ச படம். அண்ட் hope it has come out really well. Co-director Guruji, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் அசோசியேட் டிரெக்டர்ஸ் என்எல் சார், நீங்கள் சொல்லியாச்சு ரொம்ப அழகாக இருக்குன்னு. தேங்க்ஸ் அலாட். அதுக்கு டிஓபி ராஜேஷ்குமார் தான். ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக காமிச்சிருது. டு ஹவ் ஷோன் மீ பியூட்டிஃபுல். தட்ஸ் இட். தேங்க்ஸ் அலாட். விஜய் பெஞ்சமின் சார்,
your music எல்லாரும் பாராட்டுறேன். இட்ஸ் பியூட்டிஃபுல். என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங், அதுவும் இல்லாமல் படத்தில் வர அத்தனை 5 சாங்ஸும் எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் இந்த படம் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை எல்லாரும் பிளெஸ் பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற என்னுடைய நண்பர், அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிற அந்த எபிசோடோட டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி, ரெண்டு பேரும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் ராஜேஷ்குமார் என்னை பார்த்துருக்க மாட்டார். ஸோ அவர் பார்த்துட்டு நடிங்க பாஸ் பார்த்துட்டு என்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதை என்கிட்ட சொல்லும்போது, நடிக்க போகிறோம், நிறைய காஸ்டியூம்லாம் செலவாகல சார், நிறைய காஸ்டியூம்லாம் எடுக்கல அப்படின்னு, இல்லை படம் ஃபுல்லாக ஒரே சட்டை தான் அப்படின்னாரு. உடனே சார் ஏன் சார் இறங்க மாட்டேன், இல்லை ஹீரோவுக்கும் அப்படி தான் ஹீரோனுக்கும் அப்படி தான், எல்லாருக்கும் ஒரே சட்டை தான் போடுறோம். இல்லை சார் நம்ம ட்ரெயினில் கதை இறங்கி வந்தோன்னா நம்ம கிளைமேக்ஸில் வெளியில எல்லாம் நடந்து போய் ஃபைட்லாம் பண்ணுவோம்ல சார், இல்லை இறங்கணும் படம் முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நானும் திருப்பி கேட்பேன், வேறு ஏதாவது எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணுறோமா சார், இல்லை ஹீரோ பாட்டு பாடுறாரு, அதுவும் ட்ரெயின்லேயே தான் இருக்குது. சரி ஓகே சார், ட்ரெயின்லேயே கதை பண்ணுவோம், ஜாலியாக பண்ணலாம் சார். ஒரு 13 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த ட்ரெயினில் ஷூட் பண்ணாங்க. ஸோ ட்ரெயினில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது பேருக்குமே நம்ம டைரக்டர்ஸ்லாம் சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னாங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த லைவ் ட்ரெயினில் ஷூட் பண்ணுறது, அப்புறம் செட்டு போடுறது, அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தது. ஸோ அதில் வந்து கேமராமேன் ராஜேஷ் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அதை சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். ஏன்னா எங்களுக்கே படம் பார்க்கும்போது தெரியல எது செட்டு எது லைவ்னே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த படத்தோட பாட்டு, ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு போட்டு காமிச்சது வந்து டி ராஜேந்தர் சாரோட பாட்டு போட்டு காமிச்சாங்க. டிஆர் சாரோட பாட்டு போட்டு காமிச்சோன்னே, சார் ரொம்ப நல்லா சார், இந்த பாட்டுக்கு நம்மலாம் டான்ஸ் ஆடணும். கடைசியாக என்னை கூப்பிட்டு எல்லாரும் நடக்க வச்சாங்க. அவங்க ஆடிப்பாங்க, நீங்கள் 2 சீன் அப்படி நடந்துவாங்க, அப்போ ஏதாவது வந்து முடிஞ்சால் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த மாஸ்டர் வந்து, நான் இனிமேல் வாழ்க்கையில் யாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் அவர் ரொம்ப கஷ்டம்லாம் மாட்டார். ஏன்னா அவரு என்னமோ சொல்லி பார்த்தாரு, எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்குள்ள பாட்டோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அதான். ஸோ காமெடி பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ட்ரெயின்லேயே கதை மூவதுனால ஒரு குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதனால அதுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எல்லாரையும் ஜாலியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடியெல்லாம் ஜாலியாக இருக்குது. ரொம்ப இதுக்காக நான் பிளான் பண்ணி சார் நேத்தா சார் ரூம் போட்டு நாங்கள் 10 பக்கத்தில் ஸ்கிரிப்ட் எதுனா நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்தந்த டைமுக்கு வந்ததை அப்படியே ஜாலியாக பேசியிருக்கோம். நீங்களும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். டெல்லி சார் சொன்ன மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ், இது ஒரு காவிய திரைப்படம், இந்த திரைப்படத்தை வந்து ஆஸ்காருக்கு நான் அனுப்புகிறோம், அது மாதிரிலாம் எதுவும் சொல்கிறதா இல்லை. இந்த படத்தை வந்து எல்லாம் தேட்டரில் பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக வெளில போனாவே ரொம்ப 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 சந்தோஷமாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுவோம். படம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஒரு 4 மணி நேரமா நம்ம தேட்டரில் உட்காந்துருக்கணுமோ, ஒருவேளை நிறைய சாப்பிட்றதுக்குலாம் எடுத்துகிட்டு போகணுமோ, நிறைய டீ குடிக்கணுமோங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள படம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பாக ரொம்ப அழகாக வந்து படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் என்னன்னா, நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷமா இருப்போம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிலீஸில் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரத்குமார் சார் வந்தது. ரீசன் என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் நடிகை பாஸ் நிறையா பார்ப்பாராம். ராதிகா மேடம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு தடவை, நானும் சரத்குமார் சாரும் நிறையா பார்ப்போம், ரொம்ப நல்லா இருந்தது, கீப் இட் அப் அப்படின்னாங்க. இந்த சமயத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா இவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்து ஒரு டெலிவிஷனில் வரக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து அதுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பெரிய மனசு தான் அது காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சினிமாவுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டப்போ 1992 கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 வாட்டி ஒரு படம் பார்த்துருப்பேன். இன்னைக்கும் அந்த படம் பார்த்தோன்னா அந்த மாதிரி படம் வந்து இன்னும் வந்தது இல்லை அப்படின்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த படம் நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், சூரியன் அப்படிங்கிற படம். அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை இது வரைக்கும் நான் தமிழ் சினிமாவில் என்னைக்குமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொன்னேன். அந்த ஒரு பவர் பேக்ட் ஆக்ஷன் அப்படின்னு. ஸோ எனக்கு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா ஞாபகம் வர ஒரே ஆள் சரத்குமார் சார் தான். ஸோ ஆல் டைம் எனக்கு ஹீரோ. அண்ட் அதே மாதிரி டெல்லி சாரோட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் உங்களோட நடிக்கிறது. அவருக்கு பையனாக நடிக்கிறேன்.
அவர் வந்து அதாவது என்ன பையன்னா அப்பாவை வந்து திட்டக்கூடிய ஒரு பையனா நடிக்கிறாரு. என்னப்பா நீ எல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன். ஆனா அவர் வந்து நாங்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் என்ன நிறைய வந்து கேட்பாரு, நீ இப்படி இந்த நடிச்சுக்காமி அதை நடிச்சுக்காமி அப்படின்னாரு. சில வித்தியாசமா சில பர்ஃபார்மன்ஸ்லாம் நடிச்சுக்காம அவர் பயங்கரமா அதை என்ஜாய் பண்ணியிருக்காரு. எனக்கும் வந்து அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு திரைப்படமா இருந்தாலும் சரி, இந்த சீன்ல டெல்லி கணேஷ் சார் வராரு அப்படின்னா அந்த சீனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். அது என்ன மாதிரி சீனா இருந்தாலும் சரி, என்ன கேரக்டரா இருந்தாலும் சரி, அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ண விடுறாரு. ஒரு கதை எழுதும் போதே வந்து இந்த சீன்ல டெல்லி கணேஷ் சார் வராரு அப்படின்னு சொல்லியே எழுதுற மாதிரியான ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட நடிச்சதே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், என்ன விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் சொல்லவே வேணாம், ரெண்டு பேருக்குமே வந்து இந்த முக்கியமா ஹீரோயின் நல்லா தமிழ் பேசுனாங்க. நீங்க எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. தமிழ் பேசுறாங்க அப்படின்னு சொன்னதுதான் தாமதம், பேசிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் நிறையவே பேசினாங்க. இன்னைக்கு நல்லா இருந்தது. அதே சமயத்துல இந்த ஆட்டிடியூட்லாம் எதுவுமே கிடையாது. ஹீரோயின்னா தனியா அப்படியே கேரவன்ல உட்காந்துப்பாங்க, கம்பார்ட்மெண்ட்ல தனியா இருந்ததே 4 கம்பார்ட்மெண்ட் தான். அதுல ஏதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்தான் ஆகும். அதனால ஒரு கம்பார்ட்மெண்ட்ல தனியா போய் உட்காந்துப்பாங்க அப்படின்லாம் எதுவும் இல்லாம எல்லாரோடையும் வந்து ரொம்ப ஜாலியா மிங்கிள் பண்ணாங்க. நான் சொல்லலாம் எனக்கு மாமா மணி மாமா அப்படின்னு சொல்லி. மணி மாமா வந்து ஆக்சுவலா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வந்து ரொம்ப ப்ரொடியூசர் வந்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்க அவரை வந்து மணி மாமா என்னம்மா இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு தான் கேட்போம். அந்த அளவுக்கு வந்து எங்களோட க்ளோஸா பழகினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர் குருஜி எங்க இருக்காருன்னு தெரியல, குருஜி இங்க தான் இருக்காரு. ஸோ குருஜிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்கள்லாம் அந்த படத்துல வந்து டைலாக்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். முக்கியமா கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு டைலாக் பண்ணியிருக்கோம். அந்த டைலாக் வந்து கண்டிப்பா நல்ல காமெடியா இருக்கும்னு எங்களுக்கும் தெரியுது. நீங்களும் பார்த்து சிரிச்சீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்டா நான் வந்து ஃபீல் பண்றது, தமிழ் சினிமாவுக்கு ஒரு அருமையான வில்லன் கதாபாத்திரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது எங்க அனூப் தான். சாதாரணமா வந்து வில்லன்னா பயங்கர பாடி பில்டிங்கா இருக்கணும் அப்படின்வாங்க. அவர் ஏற்கனவே ஒரு 6.3 இருக்காரு. அவர் நாங்க சாதாரணமா இப்படி பார்க்கவே முடியாது, பக்கத்துல நின்று பேச முடியாது, இப்படியே நின்றுட்டு இருக்கணும், கழுத்து வலிக்கும். அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு உதறிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டர் விஜய் பெஞ்சமின், பாட்டும் ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு பார்த்துட்டு நீங்க எல்லாரும் விஷ் பண்ணணும். எனக்கு இந்த படத்தில் நடிச்சவங்களுக்கோ மிகப்பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. முதல் படம் உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்க விஷ் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த படத்துல இன்னும் நிறைய உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். இதனோட மிகப்பெரிய ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் என்னோட டைரக்டர், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் தான். என்னை இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி, என்னோட அப்பா அம்மா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். எனக்கு லைஃப்பில் 2 பேர் தான் எனக்கு ரோல் மாடலாக இருக்காங்க. அதில் ஒன்று என்னோட மாமா ராஜா மாமா, இது அவங்க நிற்கிறாரு. அவர் எனக்காக வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சார், அவரையும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங் இருக்கு. ராஜேஷ் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணும்போது என்கிட்ட கதை சொல்லவே இல்லை. எப்படின்னா இப்போ வந்து ஒரு சீனில் வந்து ஹீரோ வந்து ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் சொன்னார், இப்போ ஒரு சாங் வேணும். ஆனால் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தார். படத்தில் வந்து அழுகாட்சியான சீனே இருக்குல்ல, அந்த மாதிரி டியூன் இருக்கக்கூடாது. எந்த ஒரு டியூன் இருந்தாலும் அதை வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நல்லா டியூன் வாங்கியிருக்காங்க. எனக்கு ப்ளே பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு சாங் மிக்ஸ் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும், என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2014 கண்டிப்பாக இந்த சிக்கிக்கு சிக்கிச்சு ஆல்பம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே நியூ கமர்ஸ், எங்களை கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் பணிவான வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ப்ரோக்ராம்ல ஒரு நிகழ்ச்சியில காம்பியர் பண்றவங்க சுத்தமா தமிழ் பேசி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அவ்வளோ பழக்கம் இல்லைன்னா கூட உண்மையிலே இன்னைக்கு நல்ல ஒரு தமிழ்ல அழகா சொன்னாங்க. அதான் ஆரம்பத்திலே இந்த படத்தினுடைய தலைப்பு 10 முறை யாராவது கரெக்டா சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுக்கலான்னு. பட் கேஷ் அவார்டு மட்டும் இல்லை, 10 முறை வந்து அந்த தலைப்பு வந்து, அதனால தான் யாருமே ரொம்ப பேர் தலைப்பை வந்து குறிப்பிட்டு சொல்லலை.
10 முறையை வந்து முறையா சொன்னாங்கன்னா திக்குவாயை கூட சரியா வந்துடுன்றது தான் எனக்கு. ஆனா அந்த தலைப்பு செலக்ட் பண்ண டைரக்டர் உண்மையிலே நான் வந்து டைரக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாராட்டியே தீர வேண்டும். காரணம், ஒரு படத்திற்கு வந்து மெயினா வந்து தலைப்பு வந்து ரொம்ப முக்கியம். அது இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு நீங்க நிச்சயமா இந்த தலைப்பு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது இருந்தாலும் சரி, நண்பர்களிடம் சரி, டிஸ்கஷன் எங்க போயிருந்தாலும் நிச்சயமா என்ன சொல்லியிருப்பாங்க, எங்க வேற டைட்டில் கிடைக்கலையா, இப்படி ஒரே வாயில வந்து குளற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்களேன்னு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த அட்டென்ஷன், அதாவது ஒரு தலைப்பு பார்க்கும்போது நிச்சயமா வந்து இது வந்து டிஸ்கஸ் எங்க பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு போஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு விளம்பரம் எது வந்தாலுமே அதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்படிதான் ஒரு தலைப்பு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அது வந்து ஜெயிக்க முடியும். ஸோ எந்த ஒரு இது இல்லாம இன்னைக்கு இன்விடேஷன் பாருங்க, ப்ரொடியூசர்ஸ் உண்மையில பாராட்டினேன். எந்த ஆர்டிஸ்ட் சிம்பிளா ஒரு இன்விடேஷன் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி அந்த தலைப்பு வந்து பேசுற அளவுக்கு இன்னைக்கு பேசாத ஆளே இல்லை. இண்டஸ்ட்ரி ஃபுல்லா இன்னைக்கு பேப்பர்ல வந்த விளம்பரத்தையும் இன்விடேஷன் பார்க்கும்போது அந்த தலைப்புக்கு வந்து ஒரு முக்கியமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ஒரு ஜெர்மன் வேர்ட். ஸோ ஏதாவது வித்தியாசமா இருக்குன்றது அந்த தலைப்புல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுக்காக டைரக்டர் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதே போல ஹீரோவை பார்க்கும்போது அழகா மட்டும் இல்லை, உண்மையிலேயே நல்லாவும் நடிச்சிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. நிச்சயமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஹீரோ, அதுவும் ஹீரோவுடைய ஃபாதரும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு ஃபேமிலியில வர்ற ஒரு ஹீரோன்றதுனால நிச்சயமா எங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். எங்களுடைய நண்பர் சரத் சார் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஆரம்பம் எங்களுடைய பழக்கமே, நான் வந்து திரைப்பட விநியோகஸ்தராக இருந்து பைனான்சியராக இருக்கும்போது அவர் ப்ரொடியூசர், அப்ப நடிகர் இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேரும் அப்ப சந்திக்கிறோம். அவருடைய படத்துக்கு கன்சியூமர் நிர்மல் சார் ஃபைனான்ஸ் பண்ணோம். அப்போ ஃபைனான்ஸ் பண்ணி அப்போ பல கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல ஒழுங்கா திருப்பி கொடுத்த ஒரே ஒரு மனிதர் வந்து சரத் சார். ஸோ அப்படி எங்களுடைய பல வருஷங்கள் அந்த நட்பு வந்து நீடித்து இன்றைக்கு நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு அதிகமான பங்கு வந்து சரத் சார் தான் சேரும். பொதுவா தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் ஒத்து போகாது. எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சம்பள பிரச்சனை, அது இது சண்டையில இருக்கும். ஆனா இந்த 2 அந்த இலக்கணத்தை மாற்றி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தர் தலைவரா வரணும்னு சொல்லி பர்சனலா எல்லாருக்கும் போன் பண்ணி கேஆருக்கு அந்த அணிக்கு ஓட்டு போடுங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் அவருடைய மனசு எப்படிப்பட்ட மனசு, மனிதநேயத்திலையும் திருட்டு போயிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணா அது கண்டுபிடிச்சு கொடுப்பாரு, திறனும் காப்பாத்துவார். அந்த மாதிரி ஒரு மனசு. அது போய் சொன்னா அவனுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. சோ எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவர் சம்பாதிச்சது பல கோடின்னு சொல்றதை விட பல கோடி நண்பர்களை வந்து உலகம் முழுவதும் சம்பாதிச்சிருக்காரு. சரத்தன் சொன்னால் யாரா இருந்தாலும் சரி நல்ல மனுஷன், நிச்சயமா போனா ஹெல்ப் பண்ணுவாரு. இருக்கோ இல்லை இருக்குன்ற மனசு அவருக்கு வந்து எப்பவுமே ஹெல்ப் பண்ணணும் தான் ஏதோ ஒரு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரு வருவாரு, கேட்டா ஏதாவது செய்யுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க. அவரை பத்தி ஒரு நாள் கூட சிந்திச்சது கிடையாது. ஸோ அதனால ஆண்டவன் வந்து சரத் அவர்கள் வந்து நிச்சயமா வந்து இன்னும் பல விஷயங்கள். ஏன்னா அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, இன்னைக்கு எம்பி இல்லை, மந்திரி, எது வேணும்னாலும் ஆகலாம். அது மட்டும் இல்லை, ஒரு மனித நேயம், நல்ல மனிதர் நண்பராக இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தினுடைய முக்கியமா இசையமைப்பாளர் வந்து, ஏன்னா இசை விழாவில் வந்து நிச்சயமா வரும்போது ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது இந்த மியூசிக் சைடு. அந்த மியூசிக் எப்படி பயன்படுத்திருக்காங்க, அந்த மிக்சிங் எப்படி வந்திருக்கு, அந்த மிக்சிங் பண்ண ட்ராக்ஸ் வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்லும் போது அந்த இசையமைப்பாளர் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு மனிதர். அதுல நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா அந்த தெளிவான வார்த்தைகள் வந்து கேட்கறதுக்கு வந்து தெளிவா கேட்கணும். மியூசிக் வந்து டாமினேஷன் பண்ணக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருந்திருக்காரு. ஆக அந்த ஒரு பாட்டு, கார்த்திக் பாடின பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகும். மற்ற பாடல்கள் நல்லா இருக்கு, ஆனா அந்த கார்த்திக் பாட்டு வந்து ரொம்ப 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 அருமையா இருந்தது. நிச்சயமா அது வந்து சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு சாங்கு. ஆனால் எல்லாத்த விட எங்க தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக் கொள்வது வந்து, ஆடியோ வரல முன்னெல்லாம் நாங்க பூஜைகளுக்கு வந்து அதிகமா போவோம். இப்போ பூஜைகளுக்கு யாருமே கூப்பிடுறது இல்லை. பட் அவ்வளவு ஃபாஸ்டா வந்து எப்போ டிஜிட்டல் வந்தாச்சோ இமிடியேட்டா ஆடியோ ஃபங்க்ஷன் வரணும், படத்தை முடிக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை தான் இங்கிருந்தா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
ரிலீஸ் பண்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கு. ஏன்னா காரணம் வந்து 164 படங்கள் போன வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 80 பேர் வந்து புதுமுகங்கள் வந்து அறிமுகமா இருக்காங்க. இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே போல டைரக்டர்ஸ் வந்து ஒரு 60 பேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல வந்து நிச்சயமா எத்தனை பேர் ஜெயிச்சாங்க ரிசல்ட் பார்க்கும்போது என்னன்னா, கடைசியா வந்து நம்மளுடைய லாஸ்ட் ரிசல்ட் என்ன, எண்ட் யூசர் ஃபைனலா எக்ஸிபிஷன் சைட்ல வரும்போது அங்க சரியான திரையரங்கிலும் அவசரப்பட்டு டேட் பிக்ஸ் பண்றது, சரியான ஒரு விநியோகஸ்தர்கிட்ட போய் கொடுக்காம படத்தை வந்து தப்பா போறது, விளம்பரம் பண்றதுல வந்து இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் தயவு செய்து இது கலந்து பேசி, ஏன்னா எங்களுடைய நண்பர்ன்றதுனால எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, நாங்க சொல்லவும் கடமைப்பட்டிருக்கு. சரத் சார் இருக்காரு. நிச்சயமா இந்த படம் வந்து கடைசி ஸ்டேஜ் வரலும் திரையரங்கு கொண்டு போய் சேர்க்கிற வரலும் வந்து கவனமா செயல்படணும். ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிக்குது பிரச்சனையே. இது வரலும் சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு வந்து நடந்ததுன்றதை விட அடுத்த சந்தோஷம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நிச்சயமா வந்து வெற்றி விழாவில் வந்து நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆசை. ஆக இந்த படம் நிச்சயம் வந்து வெற்றி பெறும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல ஒரு நல்ல செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். நம்ம டெல்லி கணேஷ் சார் அவர்கள் அவருடைய மகனை ஹீரோவா அறிமுகப்படுத்த போறான்னு சொன்னது உண்மையில காரணம் வந்து அவனை ஆக்சுவலா எனக்கு விருப்பம் இல்லை சினிமாவில் அவனை கொண்டு வர்றது, இருந்தாலும் என் பையன் வந்து நடிக்கிறான்றான்னு. அவருடைய பிளட் அப்புறம் அப்பா அவர் இருந்துட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்ன எப்படி இருக்கு. அதனால நிச்சயமா அவருடைய மகனும் வந்து அறிமுகமாகணும், நல்ல ஒரு ஹீரோ வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். சொல்லுவாங்க, நான் என்னுடைய தயாரிப்பாளருக்கு தைரியமா படம் எடுத்துட்டீங்க, நல்ல படம் எடுத்துட்டீங்க. when you decide to release the movie, the audience will see your film. All the best to you. Thank you.